மார்க் 4ஆம் அதிகாரம் அவருடைய 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவார்கள் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு சீஷரை சொன்ன வார்த்தை தான் இங்கே பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கடலோரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி சொல்றாரு, அக்கறைக்கு போவோம். பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு சொன்னவனையும் சீஷர்கள் புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் போகிறவல்ல பயங்கர காற்றடிக்குது, சுழல் காற்றடிக்குது, படகு அமிழத்தக்க சூழ்நிலை உண்டாகுது. இந்த காலில் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார்னா அல்லது ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்னா அதை நிறைவேற்றதில் அவர் உண்மையில் ஒராக இருக்கிறார். பல நேரம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம் பாதி வரைக்கும் போயிட்டு நடக்காத போல இருக்கலாம். சில நேரம் அந்த வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையில இது ஒண்ணுமே நடக்கலையே, இதுக்கு ஆரம்பமே இல்லையேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கலாம். ஆண்டவர்னால அவளை பார்த்து சொல்ல விரும்புறாரு, நான் உன்னை பாதியில கைவிடுகிற தேவன் இல்லை, சொன்ன வாக்குத்தத்தை சொன்ன வார்த்தையை நான் உனக்கு நிறைவேற்றுகிற தேவனா இருக்கேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, வாக்குத்தத்தை சொன்ன தேவன் சாதாரண மனுஷன் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுறாரு, அக்கறைக்கு போவோம்னா அவர் அக்கறை சேர்த்திருப்பார். இங்க பைபிள்ல வாசிக்கிறோம், ரொம்ப பலத்த சுழல் காற்று அடித்தாலும் இயேசு கடைசத்தை எழுந்து அந்த காற்றின் கடலையும் அதற்றி அவளை அக்கறைக்கு கொண்டு போனார். அதே போல உங்க வாழ்க்கையில கூட அவர் அக்கறைக்கு கொண்டு போக போறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரையும் உன்னை நடத்தி நீ செல்ல வேண்டிய இடத்துல அவரை கொண்டு சென்று உன்னை வாக்கு நிறைவேற்றி அவர் மகிழ செய்ய போறார். God bless you.